The Lord a big hand for the ministry, Brother Emerson. இதுக்காக நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். Alright, this morning the Lord want to speak to you. காலையில் ஆண்டவர் நம்மோடு கூட பேச இருக்கிறார். Shall we stand? எல்லாரும் எழுந்து நிற்போமா? Dear Lord Jesus, we thank you for your presence. ஆண்டவரே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். We know that you want to speak to us. ஆண்டவரே எங்களோடு பேச நீர் ஆசையா இருக்கிறீர் என்று நாம் நினைக்கிறோம். We open our hearts to you. எங்களுடைய இருதயத்தை உமக்கு நேராக நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். Holy Spirit, minister and show us Jesus. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியிலே நீர் ஊழியம் செய்து இயேசுவை எங்களுக்கு காண்பியும். We take authority over any distraction in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் இருக்கிற எல்லா தடைகளுக்கு எதிராக நாங்கள் ஜெபிக்கிறோம். We give you the glory. இயேசுவுக்கு நாங்கள் மகிமை For செலுத்துகிறோம். we ask in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். I want to share to you, filled by the Spirit, filled with the Spirit by Jesus. இயேசுவினால் பரிசுத்த ஆவியினால் நிரம்புதல் என்கிற தலைப்பிலே இந்த காலையிலே ஆண்டவருடைய செய்தி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். All of us have two thirsts in our life. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலே இரண்டு விதமான தாகங்கள் நமக்குள்ளே இருக்கிறது. We have thirst for water. தண்ணீருக்காக நாம் தாகப்படுகிறோம். Our body thirsts to drink water. நம்முடைய சரீரமானது தண்ணீர் குடிப்பதற்கு அது தாகமான ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது. We also have a soul. நம்மளுக்குள்ளே ஒரு ஆத்துமாவும் இருக்கிறது. And our soul thirsts for God. ஆனால் நம்முடைய ஆத்துமா ஆண்டவருக்காக தாகமுள்ளதாக இருக்கிறது. Now the problem with man is when we have thirst for soul, thirst for God, we find the wrong place. நாம் ஆண்டவருக்காக நம்முடைய ஆத்துமா தாகம் கொள்ளும்போது நாம் தவறான ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறோம். So today we're going to learn that only Jesus can satisfy our inner thirst. நம்முடைய உள்ளான தாகத்தை இயேசு கிறிஸ்து மாத்திரமே திருப்திப்படுத்த முடியும். Amen. Jesus is the living source. ஆண்டவர் தான் இயேசு தான் ஒரு ஜீவனுள்ள ஒரு வாழ்வாதாரமாக இருக்கிறார். He satisfies our heart deeply, completely and permanently. அவர் மட்டுமே உங்கள் தாகத்தை ஆழமாகவும் முழுமையாகவும் நிரந்தரமாகவும் பூர்த்தி செய்ய முடியும். So let's turn to John chapter 4 verse 30. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்துக்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். யோவான் 4:13 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். Now normally the woman go to the well to pick up water in the evening. சாதாரணமாக ஒரு பெண் கிணற்றுக்கு போய் அங்கே தண்ணி எடுப்பது அது வழக்கமாக இருந்தது. Because evening is the cool of the day. Evening is the cool of the day. சாயங்கால நேரமானது ஒரு குளுமை நிறைந்த நேரமாக இருந்தது. But the Bible tells us that this Samaritan woman, she go to fetch the water in the hot afternoon. ஆனால் இந்த பெண்மணி சமாரியா ஸ்திரீயானவள் மத்தியான நேரம் ஒரு சூடான ஒரு நேரத்திலே தண்ணீர் எடுக்கும்படி போனாள். The reason is she don't want to mix with all other women. காரணம் என்னன்னு சொன்னால் அவள் மற்ற பெண்களை பார்ப்பதற்கு அவள் விரும்பவில்லை. Her life is full of shame. அவளுடைய வாழ்க்கை முழுவதும் வெட்கம் நிறைந்ததாக இருந்தது. She had 5 failed marriages. அவளுடைய வாழ்க்கையிலே 5 விதமான கல்யாணங்கள் தோல்வியை அடைந்திருந்தது. And now she's living with a man which is her partner. இப்பொழுது அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவளுடைய துணையாளர். So she came to the well in the hot afternoon to fetch the water. ஆனால் மத்தியான வேளையிலே அங்கே தண்ணீர் எடுக்கும்படியாக கிணற்றுக்கு வந்தாள். And Jesus waited for this Samaritan woman. இயேசு இந்த சமாரிய ஸ்திரீக்காக அங்கே காத்து கொண்டிருந்தார். Jesus saw her need inside. இயேசு அவளுடைய உள்ளான ஆத்துமாவினுடைய தேவையை அவர் அறிந்திருந்தார். Now this woman was thirsting for love. இந்த பெண்மணி அன்புக்காக அவள் ஏங்குகிறவளாக இருந்தாள். And he tried to find love in a man. அவள் அன்பை வந்து இன்னொரு மனிதனிடத்திலே அவள் தேடினாள். But we know man cannot fulfill us completely, only God. ஆண்டவரை தவிர எந்த ஒரு மனிதனும் அந்த அன்பை முழுமையாக நமக்கு பூர்த்தி செய்ய முடியாது. So she married the
the first man and it failed. முதலாவது ஒரு மனிதனை திருமணம் செய்தால் அது தோல்வியிலே முடிவடைந்தது. She married the second man and it failed. இரண்டாவது ஒரு மனிதனை திருமணம் செய்தால் அதுவும் தோல்வியில் முடிந்தது. And the third man she married to receive love and it failed. மூன்றாவது ஒரு மனிதனை திருமணம் செய்து அவரிடத்திலிருந்து அன்பு கிடைக்கும் என்று நினைத்தால் அதுவும் தோல்வியில் முடிவடைந்தது. And the fourth man she married to receive love, it failed. நான்காவது ஒரு மனிதனை அன்புக்காக திருமணம் செய்தால் அதுவும் தோல்வியில் முடிந்தது. And the fifth man she married to receive love, it failed. ஐந்தாவது ஒரு மனிதனை அன்புக்காக திருமணம் செய்தால் அதுவும் தோல்வியில் முடிவடைந்தது. I want you to know your husband loved you. உங்களுக்கு ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய கணவர் உங்களை நேசிக்க முடியும். And I also want you to know your husband is a man, he cannot satisfy the inside of you. உங்களுடைய கணவர் ஒரு மனிதனாக இருக்கிறபடினால உங்களுடைய உள்ளான தேவைகளை அவர் முழுமையாக திருப்தி செய்ய முடியாது. Now today many of us are like this Samaritan woman. இன்றைக்கும் அநேகவே நாம் சமாரிய பெண்ணை போலத்தான் இருக்கிறோம். You know, in our heart there is an emptiness. நம்முடைய இதயத்திலே ஒரு வெறுமை அங்கே இருக்கிறது. There is a hollow inside us. There is a hollow நம்முடைய emptiness. இதயத்திலே ஒரு ஓட்டை இருக்கிறது. The problem is we find the wrong place to fulfill our life. காரணம் என்னவென்று சொன்னால் தவறான இடத்திலே போய் நம்முடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்ய போகிறோம். We find any other source but not Jesus. நாம் இயேசுவை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் போய் நாம் அந்த அன்பை தேடுகிறோம். So some people they look for success. சில மனிதர்கள் வெற்றியை தேடி போகிறார்கள். But when they get success, their heart is still empty. அவர்கள் அந்த வெற்றியை பெற்ற பிறகு அவருடைய இதயம் வெறுமையாக தான் இருக்கிறது. So some look for relationship. When they get relationship, but they are not fulfilled. சிலர் உறவுகளை தேடி ஓடுகிறார்கள், அப்படி உறவை பெற்ற பிறகு அவர்களுக்கு திருப்தி இல்லை. For Christians, sometimes we look for ministry. சில நேரங்களில் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஊழியத்திற்காக ஓடுகிறோம். But when we get involved in the ministry, we know our heart is still empty. ஆனால் அந்த ஊழியத்தை நாம் செய்து முடித்தால் சில நேரங்களில் அந்த இதயம் வெறுமையாக தான் இருக்கிறது. Only Jesus can fulfill our need. ஆமா, இயேசு ஒருவர் மாத்திரமே நம்முடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்ய முடியும். Now Jesus said, the water that you drink will make you thirsty. இயேசு அந்த பெண்ணிடத்திலே சொன்னார், நீ குடிக்கிற இந்த தண்ணீர் உனக்கு தாகத்தை உண்டு பண்ணும். Now what Jesus said is, every good thing on this earth will not satisfy your inner thirst. இங்க இயேசு என்ன சொல்ல விரும்புகிறார்? உலகத்திலே இருக்கிற எல்லா நன்மையான காரியங்களும் நம்முடைய தாகத்தை தீர்த்து விட முடியாது. No success on the earth can satisfy you. எல்லா வெற்றிகளும் நம்மை திருப்திப்படுத்தி விட முடியாது. They are good. அது நல்லதுதான். Money is a good thing. பணம் நமக்கு நல்லதுதான். Success is a good thing. வெற்றி நமக்கு நல்லதுதான். Ministry is a good thing. ஊழியம் நமக்கு நல்லதுதான். Having a big house is a good thing. பெரிய வீடு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருப்பது நல்லதுதான். Driving a nice car is a good thing. அழகான கார்களை ஓட்டுவது நல்லதுதான். But Jesus said this water cannot satisfy your inner thirst. இப்படிப்பட்டதான இந்த தண்ணீர் நம்முடைய உள்ளான தாகத்தை திருப்திப்படுத்த முடியாது. So what who can satisfy us? ஆகவே யார் நம்மை திருப்திப்படுத்த முடியும்? Jesus said, I am the living water. இயேசு சொல்லுகிறார், நானே ஜீவனுடையதாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். Amen. 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 You know, a pastor can pastor 300,000 members. ஒரு பாஸ்டருக்கு 3000 விசுவாசிகள் இருந்தார்கள். But without Jesus, his heart is empty. அவ்வளவு பேர் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து இல்லை என்று சொன்னால் அவருடைய இதயம் வெறுமையாக இருக்கிறது. So Jesus said to the woman, Jesus said, I am the living stream. இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணிடத்திலே சொன்னார், நானே ஜீவ தண்ணீராக இருக்கிறேன் என்று சொன்னார். I am the everlasting fountain. நானே வற்றாத நீரூற்றாக இருக்கிறேன் என்று சொன்னார். Amen. Amen. Jesus said, if you have me, you will not thirst. அவர் சொன்னார், உன்னுடைய தேவை பூர்த்தி செய்யப்படுமானால் உனக்கு தாகம் உண்டாகாது. It doesn't mean I believe Jesus and one time finish I won't thirst. It doesn't mean that. நீ ஒருமுறை இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடன் உங்களுக்கு தாகம் வராது என்பது அர்த்தமல்ல. It means that when you have Jesus, Jesus is a living stream. He never runs dry. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஜீவ தண்ணீராக எடுக்கும்போது அது வற்றாததாக ஊறிக்கொண்டிருக்கிறதாக இருக்கிறது. He will give you the living waters. அது உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறதாக இருக்கிறது. And the living water is not a thing. ஜீவ தண்ணீர் என்று சொல்வது அது ஒரு பொருள் அல்ல. The Holy
the living water is the Holy Spirit. அந்த ஜீவ தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவராக அங்கே சொல்லப்படுகிறது. Wow. Amen. Wow. Jesus said, when you have me, you won't thirst. அவர் சொன்னார், இந்த தண்ணீரை நீ பெற்றுக்கொள்வே என்று சொன்னால் உனக்கு தாகம் உண்டாகாது. Because I'm giving you the Holy Spirit. நான் உனக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறேன். I'm giving you the third Godhead of the Trinity, the Holy Spirit. திருத்துவ தெய்வத்தில் இருக்கிற அந்த மூன்றாவது பகுதியாக பரிசுத்த ஆவியானவரை நான் உனக்கு கொடுக்கிறேன். Amen. Amen. So Jesus is the living fountain. ஆகவே இயேசு கிறிஸ்து அந்த ஜீவ நீரூற்றாக இருக்கிறார். The fountain never run dry. அந்த ஜீவ நீரூற்றானது ஒரு நாள் வற்றாது. The fountain never get old. அது ஒரு நாள் பழமையாகாது. The fountain never get tired. அது ஒரு நாள் சோர்ந்து போகாது. And out of Jesus comes the Holy Spirit. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் அங்கே செயல்படுகிறார். Out of Jesus comes the God, the Holy Spirit. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தெய்வமாகிய பரிசுத்த ஆவியானவர் அங்கே செயல்படுகிறார். Now we have been told if you want more of the Holy Spirit, pray more. நாம் ஜெபிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து மிகவும் அதிகமாக அவர் ஜெபிக்கிறார். Yes and no. Yes and no. ஆம் அல்லது இல்லை என்று சொல்லுகிறார். Prayer does not give you the Holy Spirit. ஜெபம் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுக்க முடியாது. Some people think that I pray I'll get more of the Holy Spirit. சிலர் சொல்கிறார்கள் நான் ஜெபித்துக்கொண்டே இருப்பேன் என்று சொன்னால் அதிகமான பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நினைக்கிறார்கள். It's just like you thinking that prayer is like a machine and you run the machine, the Holy Spirit will come out. சிலர் நினைக்கிறார்கள் ஜெபம் என்பது ஒரு மெஷினாக இருக்கிறது. ஆகவே நாம் அதிகமாக ஜெபிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் வருகிறார் நினைக்கிறார்கள். No. Some people think more the Holy Spirit is after more fasting. சிலர் நினைக்கிறாங்க பரிசுத்த ஆவியானவர் அதிகமாக இன்க்ரீஸ் இருந்தா அதிகமாக உபவாசிக்க வேண்டும் நினைக்கிறாங்க. No, it's not. அப்படி அல்ல. Some of you think that if I want more of the Holy Spirit, I read the Bible more. சிலர் நினைக்கிறாங்க பரிசுத்த ஆவியானவர் அதிகமாக பெறுவதற்கு அதிகமாக வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். The giver of the Holy Spirit is Jesus. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறது யார்? இயேசுவாக இருக்கிறார். You can read the Bible, you can pray, you can fast, but without Jesus, you won't have the Holy Spirit. நீங்க ஜெபிக்கிறீங்க, வேதத்தை வாசிக்கிறீங்க, இயேசு இல்லைன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வர முடியாது. But when you have Jesus, then when you fast, the Holy Spirit comes. The fasting is a channel. இயேசுவை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். இந்த உபவாசம் என்பது ஒரு வழியாக நமக்கு இருக்கிறது. Prayer is not the giver. Prayer is the means, the way. ஜெபம் நமக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் தராது, அது ஒரு வழியாக நமக்கு இருக்கிறது. Now I have seen Christians who pray. நான் அநேக கிறிஸ்தவர்களை பார்க்கிறேன் ஜெபித்துக்கொண்டே இருக்கிறார்கள். And they claim that they are filled with the Holy Spirit. அவர் பரிசுத்த ஆவியானவர் உணர்ந்து போல நினைக்கிறார்கள். But Jesus is not the Lord in their heart. ஆனால் இயேசு தெய்வமாக அவருடைய உள்ளத்துக்குள்ளே இல்லை. So you can see this Christian have very bad character. இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் இங்கே பார்க்கிறீங்கன்னா கெட்ட குணமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். They say they move in the power of the Holy Spirit. அவர்கள் சொல்றாங்க பரிசுத்த ஆவியானவரால் நாங்கள் செய்கிறோம். They say they are full with the Holy Spirit. அவர் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். But when you look at their character, they don't look like Jesus. ஆனால் அந்த குணங்களை நீங்கள் பார்க்கும்போது அது இயேசுவை போல இல்லை. So Holy Spirit only come from Jesus. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்குள்ளே வருகிறார். Not by our own works, by our prayer, by our knowledge. நம்முடைய முயற்சினாலோ நம்முடைய அறிவினாலோ நம்முடைய ஜெபத்தினாலோ அது ஆகாது. Amen. But when you have Jesus, then all these methods become blessed. When you pray, you are blessed. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஜெபிக்கும்போது அங்கே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். You know, when I was in Penang, I have a church worker. நான் பிணையிலே ஊழியக்காரனாக இருக்கும்போது அங்கே ஒரு சபை ஊழியர் ஒருவர் இருந்தார். So at 1 o'clock is our lunch time. 1 மணி எங்களுடைய மத்தியான உணவு நேரமாக இருந்தது. She will off the office light. அவர் ஆபீஸ் லைட் ஆஃப் பண்ணிடுவார். She will sit on the chair. அந்த அவர்கள் உட்கார்ந்திருப்பார்கள். And then she will pray. அவர் ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள். And she pray like a train. அவர்கள் ட்ரெயின் மாதிரி ஜெபிச்சுட்டே very loud and like a train. அவர்கள் ஒரு ட்ரெயினை போல புகைவண்டியை போல வேகமாக ஜெபித்துக்கொண்டே இருப்பார்கள். Unfortunately, the church complained about her. சில காரியம் ஒரு துரதிர்ஷ்டவசமாக அவர்களை குறித்து நான் கேள்விப்பட்டேன். She is very rude. அவர்கள் மிகவும் கடினமானவர்களாக இருந்தார்கள். She scold people. அவர் ஜனங்களை திட்டுகிறவர்களாக இருந்தார்கள். She is impatient as a church worker. அவர்கள் சபையிலே இருக்கிற ஊழியர்கள் மத்தியிலே பொறுமையற்றவர்களாக இருந்தார்கள்.
at that time I don't understand. அப்பொழுது எனக்கு அவரை பற்றி புரிந்து கொள்ள முடியவில்லை. I say every day, lunch hour she pray. எல்லா நாள் மத்தியான உணவு நேரத்தில் அவள் ஜெபிக்கிறாள். But every time church complains, she is rude, difficult person. ஆனா சபையில் உள்ள மக்கள் அவளை குறித்து ரொம்ப கடினமானவள், இவள் முகமோ. Then I realize the Holy Spirit must be given by Jesus. பின்புதான் நான் அதை புரிந்து கொண்டேன், பரிசுத்த ஆவியானவர் இயேசு மூலமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். Because when the Holy Spirit comes from Jesus, the Holy Spirit make you like Jesus. பரிசுத்த இயேசுவிடமிருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருவாரானால் உங்களை இயேசுவை போல மாற்றி விடுவார். When you do your own work to be filled with Jesus, your spirit is different. நீங்கள் இயேசுவால் நிறைந்து உங்களுடைய வேலையை நீங்கள் செய்கிறால் உங்களுடைய ஆவி வித்தியாசமானதாக இருக்கும். It's not the spirit of Christ. அந்த ஆவியானது இயேசுவுடையதாக இல்ல. That's why Jesus said the Holy Spirit is a gift from the Father. Not your spirituality that you own the Holy Spirit. No. It is not your spirituality. It is not you are spiritual. Holy Spirit come to you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்தோனே நீங்க பெரிய பரிசுத்தமாய் மாறிவிடுவீர்கள் என்பதல்ல. No. அப்படி அல்ல. Many Christians think because you are pastor you have more of the Holy Spirit. No. நீங்க ஒரு ஊழியராக போயிட்டு நினைச்சா பெரிய பரிசுத்த ஆவி வந்துடுவார் என்பதல்ல. All of us as believers, all of us have the same Holy Spirit. நாம் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே விசுவாசிகளாய் இருக்கிறோம். எல்லாருக்கும் ஒரே பரிசுத்த ஆவியானவர் தான் இருக்கிறார். I'm no different than Mrs. George. பிரதர் ஜார்ஜ் உள்ள வித்தியாசமா இருக்கிறாரு. George's wife, I'm no different than you. அவருடைய மனைவியிடத்தில் வித்தியாசமானவராக இருக்கிறார். The Holy Spirit in you is the same of the Holy Spirit in me. உங்களுக்குள்ளே இருக்கிற அதே பரிசுத்த ஆவியானவர் தான் எனக்குள்ளே இருக்கிறார். Not because I'm a pastor, I have more of the Holy Spirit. நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன் என்பதற்காக எனக்கு பரிசுத்த ஆவி அதிகமாக இருக்கிறார் என்பதல்ல. Not because I know the Bible more, I have more of the Holy Spirit. நான் வேதத்தை அதிகமாக படித்து முடிக்கிறேன் என்பதற்காக எனக்குள்ளே பரிசுத்த ஆவி அதிகமாக இருக்கிறார் என்பதல்ல. The Holy Spirit is a person. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனாக அவர் அங்கே இருக்கிறார். And it is a gift of the Father to you. இது பிதாவிடத்திலே இருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசாக அவர் அங்கே இருக்கிறார். Amen. Amen. So it's a gift. You don't need to struggle for it. ஆகவே நீங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்காக ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. So there are few ways that we receive the Holy Spirit. சில வழிகளிலே இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். Amen. And the Father very generously to give you the Holy Spirit. பரிசுத்த பிதாவாகிய தேவன் மிகவும் அருமையாக நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். Wow. Jesus said, I am a living fountain. இயேசு சொன்னார், நான் ஜீவ நீரூற்றாக இருக்கிறேன். Jesus give us abundance of life. இயேசு நமக்கு முழுமையான பூரணமான ஒரு லைஃப் வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கிறார். Jesus did not say I will give you a bucket of water, a pail of water. இயேசு நம்மை பார்த்து ஒரு பக்கெட் தண்ணி உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லவில்லை. Jesus did not say I will give you a cup of water. நான் ஒரு கப் தண்ணீர் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று இயேசு சொல்லவில்லை. Jesus said I will give you a fountain. இயேசு சொன்னார் ஜீவ நீரூற்றை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். And the fountain is Jesus. அந்த ஜீவ நீரூற்று இயேசுவாக இருக்கிறார். So Jesus is not giving you something, he's giving himself. இயேசு சிலதை உங்களுக்கு கொடுக்கவில்லை, இயேசுவையே உங்களுக்கு அவர் கொடுத்தார். And when you have him, the Holy Spirit will rise. அவருக்குள்ளாக இயேசுவுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் அங்கே எழுந்து வருகிறார். Can you imagine the abundance of water? The Holy Spirit is flowing in your life. பரிசுத்த ஆவியானவர் ஒரு பூரண நிறைந்த ஒரு ஜீவ நீரூற்றாக நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக அவர் வந்து கொண்டே இருக்கிறார். You're going to have abundant blessing. அது ஒரு பூரணமான ஒரு ஆசீர்வாதமாக அங்கே இருக்கிறது. Amen. You're going to have full of satisfaction. அங்க முழுமையான பூரணமான ஒரு திருப்தி அது நமக்கு கொடுக்கிறது. So how do we receive the Holy Spirit? எப்படி நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறீர்கள்? Okay. Now read the words. Okay. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வரை உள்ள வசனங்களிலே நாம் இப்படியாக படிக்கிறோம். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள்
சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். It was resurrection evening. இது ஒரு உயிர்த்தெழுந்த நாளின் சாயங்கால வேளையாக இருக்கிறது. And the 10 disciples were very afraid, so they locked their door and they shut the window. சீஷர்கள் பயந்தபடினாலே ஒரு ரூம் அறைக்குள்ளே உட்கார்ந்து கதவுகளை ஜன்னலை பூட்டிக் கொண்டிருந்தார்கள். Because on Friday Jesus died, killed by the Roman soldiers, so they are afraid of the government. ரோமன் சேவகர்களால் ரோம அரசாங்கத்தினால் வெள்ளிக்கிழமை தான் இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். And suddenly Jesus appeared before them. ஆனால் திடீரென்று இயேசு கிறிஸ்து இந்த அறைக்குள்ளே தோன்றினார். Wow! Jesus did not scold them. இயேசு அவர்களை திட்டவில்லை. Though they forsake Jesus. Though they forsake Jesus. இயேசுவை கைவிட்டார் என்று சொல்லவில்லை. Jesus did not condemn them. அவர்களை தீர்ப்பு சொல்லவில்லை. So let us learn something here. நாம் அதிலிருந்து சிலதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். When you like Jesus, you don't condemn people. நீங்கள் இயேசுவை போல இருப்பீர்கள் என்று சொன்னால் ஜனங்களை நீங்கள் தீர்ப்பு செய்யாதீர்கள். Amen. 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 Before we are Christian, we cut people into pieces. நாம் கிறிஸ்தவர்களாய் மாறுவதற்கு முன்னாக ஜனங்களை நாம் துண்டு துண்டாக வெட்டி போட்டோம். We discourage people. ஜனங்களை நாம் உற்சாகப்படுத்தினோம். We condemn people. ஜனங்களை நாம் தீர்ப்பு செய்தோம். We show them we are better. நமக்கு அவங்களோட நம்ம நல்லவங்க காண்பித்தோம். We show them we are higher. அவங்களை விட நாம் பெரியவர்கள் என்று காண்பித்தோம். I was like that. நானும் அப்படிதான் இருந்தேன். And when I believed in Jesus, ஆனா இயேசுவை நம்பின பிறகு I realized that the disciples all failed. Jesus, Peter denied Jesus. The rest of the disciples ran off. சீஷர்கள் அவரை மறுதலித்தார்கள். சில சீஷர்கள் விட்டு ஓடி போனார்கள். If you were Jesus, when you appeared to them, what would you say? ஆனா இயேசு கிறிஸ்து முன்பதாக தோன்றினபோது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? Ayya Vijay, useless fellow. விஜய் நல்லவே. Example. விஜய் சொல்றாங்க. Ayya George, good for nothing. Only talk. Never do things. ஜார்ஜ் பந்தர் எப்போ பேசிட்டே இருப்பாரு நம்ம சொல்றோம். If I were Jesus, I would say that. இயேசு இல்லாம இருக்கும்போது நான் அப்படிதான் சொன்னேன். But look at Jesus. ஆனா இயேசுவை இங்கே பாருங்கள். You know what Jesus said? ஆனா இயேசு என்ன சொல்றார்? Jesus said, "Peace be to you." ஆமென். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்றார். Wow! Give the Lord a big hand. நன்றி சொல்லுவோம். You know what Jesus said? Jesus said, "I bless you." இயேசு என்ன சொன்னார்? நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னார். Shalom. சமாதானம் என்று சொன்னார். That should be the way a church full of Jesus, right? அதுதான் நாங்க இயேசு கிறிஸ்துவாக நாம் பார்க்கிறோம். Now, church is not a place where we come, our face very angry, our eyes want to eat you up. நான் சபைக்கு வரும்போது நம் ஜனங்களை பார்க்கும்போது கோபமுகத்தை வச்சிட்டு ஊடு பார்த்துட்டு. Have you been to church? When you go to church, you can see their eye. Their eye is like going to eat you. நீங்க சபைக்கு வரும்போது சிலருடைய கண்களை பார்த்தீங்கன்னா அவங்களை பிடிச்சி திங்கிற மாதிரி அவங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. The face is so full of anger. They're looking for something wrong in you. ஆமா, ஜனங்களுடைய முகத்தை நீங்க பார்ப்பீங்கன்னா அது கோபம் நிறைந்ததாக ஏதோ குற்றம் கண்டுபிடிக்கிறது போல இருக்கிறாங்க. I know the church of Jesus has no condemnation. இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருப்போம் என்று சொன்னால் நாம் அப்படி தீர்ப்பு செய்ய மாட்டோம். Amen. Amen. When we are wrong, correct us in love. நாம் சரியாக இல்லை என்று சொன்னால் அன்பினால் நம்மை நாம் சரி செய்து கொள்வோம். But don't condemn us. ஜனங்களை நாம் தீர்ப்பு செய்ய வேண்டாம். Hallelujah. 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 That should be the church. அதுதான் ஒரு சபையாக இருக்க வேண்டும். Yeah, you done wrong to me. All right, forgive, forget. உனக்கு விரோதமாக இதெல்லாம் செய்திருப்பதை மன்னித்து மறந்து விடுவோம். Amen. Amen. Now, then Jesus did something very special. ஆகவே இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்தார். After Jesus blessed them, Jesus breathed into them the Holy Spirit. இயேசு கிறிஸ்து அவர்களை ஆசீர்வதித்த பிறகு அவர்கள் மேல் கூறி பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். Jesus breathed into them and said, "Receive the Holy Spirit." இயேசு கிறிஸ்து அங்கே
Genesis tells us God created Adam. ஆண்டவர் வந்து ஆதாமை உருவாக்கினார். So God made Adam out of the mud into a perfect figure. மண்ணை எடுத்து ஒரு பூரணமான ஒரு உருவமாக அங்கே சிருஷ்டித்தார். And Adam was lifeless. அவன் ஜீவனற்றவனாக இருந்தான். And then God blew his breath into the nostrils of Adam. அவனுடைய மூக்கிலே தேவன் தன்னுடைய ஆவியை ஊற்றினபோது அவன் ஜீவாத்மாவானான். And when God blew his breath into the lifeless body of Adam, Adam became a living being. ஜீவனற்றிருந்த அந்த சரீரத்துக்குள்ள அவருடைய தன்னை ஜீவ ஆவியை ஊற்றினபோது அவன் உயிர் பெற்றவனாக மாறினான். So Adam received the breath of God. ஆண்டவருடைய சுவாசத்தை ஆதாம் பெற்றான். And now Jesus breathed into the disciple. ஆனா இப்பொழுது ஆண்டவர் சீஷர்களுக்கு அதை ஊதுகிறார். Jesus did not say receive life. அவர் சொல்லுகிறார் ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. He said receive the Holy Spirit. அவர் சொன்னார் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். So the Holy Spirit entered into the disciple. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் சீஷர்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணினார். And the disciple become a living spirit being. அவர்கள் சீஷர்கள் வந்து உயிருள்ள ஒரு ஜீவனாக அங்கே மாறினார்கள். The spirit is awakened, is alive. அந்த ஆவி இறங்கினபடினாலே அவர்களுக்குள்ளே அந்த ஜீவன் உயிர் பெற்றதாக இருந்தது. Hallelujah. Now, do you know when Jesus breathed the breath, his breath is the breath of resurrection. அவர் அந்த ஊதின அந்த ஆவி என்னவென்று சொன்னால் அது உயிர்த்தெழுதலின் ஆவியாக இருந்தது. Jesus rose from the dead. இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தார். He conquered death. அவர் மரணத்தை ஜெயித்தார். And he died no more. அவர் இனி மரிப்பது இல்லை. And now he's breathing the everlasting life. அவர் அந்த நித்தியமாய் இருக்கிற ஒரு ஜீவனை தான் அவர் சீஷர்களுக்கு The கொடுத்தார். resurrection life into the disciple. உயிர்த்தெழுந்த அந்த ஜீவனை சீஷர்களுக்கு கொடுத்தார். And this resurrection life is the Holy Spirit. இந்த உயிர்த்தெழுந்த ஜீவன் தான் பரிசுத்த ஆவியானவர். Hallelujah. Hallelujah. It's not just life, it is the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியானவர் ஜீவனாக அங்கே கொடுக்கப்பட்டார். The Holy Spirit is the one that raised Jesus from the dead. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுப்பினார். And Jesus now is breathing into us the Holy Spirit that raised Jesus from the dead. இயேசு கிறிஸ்து இப்பொழுது சுவாசித்துக் கொண்டிருக்கிற அந்த சுவாசம் பரிசுத்த ஆவியானவருடைய ஜீவனையோடு கூட அவர் எழுப்பினது. So you have the dead rising power. ஆகவே நமக்கு மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற வல்லமை இருக்கிறது. Amen. 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 When Jesus fills you with the Holy Spirit, it's not just emotion. பரிசுத்த ஆவியானவர் நம்மை எழுப்புகிற அந்த அன்பு ஒரு உணர்வு அல்ல. When Jesus fills you, it's not just tongues, speaking in tongues. No. பரிசுத்த ஆவியானவர் நான் நிரப்புகிறது just அந்நிய பாஷை பேசுகிறது மாத்திரமல்ல. Some people think Holy Spirit confined to speaking in tongues. That is the Holy Spirit. No. சிலர் நினைக்கிறாங்க நம்ம பாஷை பேசுறது பரிசுத்த ஆவியானவர் முழுமையாக நிறைந்து விட்டோம்னு நினைக்கிறார்கள். You know, in the prayer meeting, I encourage the member to pray in the Spirit by speaking in tongues. ஜெபம் நடக்கிற இடத்துல நான் வந்து விசுவாசிகளை அந்நிய பாஷையில பேசும்படி உற்சாகப்படுத்துகிறேன். And I tell them the tongue that you speak is not the real important thing. நீங்க அந்நிய பாஷையில பேசுறதுனா ஒரு முக்கியமான காரியம் அல்ல. The tongue that you speak is an expression of something deeper. உங்களுக்குள்ளே இருக்கிற சில காரியங்களை வெளிப்படுத்துகிறதாக அது காணப்படுகிறது. There is a resurrected life of Jesus inside you. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது. And you are releasing it out in tongues. அதை தான் அந்த அந்நிய பாஷையாக நாம் வெளிப்படுத்துகிறோம். So I said, don't be so conscious about the tongue that you are speaking. Don't be so conscious. நீங்க அந்த அந்நிய பாஷை தான் பெரிய விஷயம் என்று நீங்க நினைக்க வேண்டாம். Just be conscious something is happening inside you. சிலர் வந்து உங்களுக்குள்ளே அங்க இருக்கிறது. The living fountain giving you resurrected life. உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை நித்திய காலம் Hallelujah. ஜீவகாலம் ஊறுகிற நீரூற்றாக அங்கே. Hallelujah. And this resurrected life is the Holy Spirit. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அங்கே அந்த அபிஷேகம் தான் பரிசுத்த ஆவியானவர். So when you pray in Jesus, Jesus gives you the resurrected life through the Holy Spirit. இயேசுவிடத்தில் நீங்கள் ஜெபிக்கும்போது அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை பரிசுத்த ஆவியானவராக இயேசு நமக்கு கொடுக்கிறார்.
So I pray and I pray in tongue, expressing the life. ஆனா அப்படி நான் ஜெபிக்கும் ஆன்மீக பாஷையில ஜெபிக்கும் போது அந்த ஜீவனை நான் வெளிப்படுத்துவேன். So I pray kalabasha, kalabasha, kalabasha. But I know the tongue is not the power. எனக்கு தெரியும் நான் ஆன்மீக பாஷை பேசுகிறது வல்லமை அல்ல. The tongue is not the power. அந்த ஆன்மீக பாஷை பேசுகிறது வல்லமை அல்ல. The power is a person, the Holy Spirit. அந்த பவர் என்ன என்று சொன்னால் ஒரு அந்த ஆழ்தத்துவமான பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறது அங்கே குறிக்கிறது. And when the Holy Spirit gives us the power, it is the dead raising power of Jesus. ஆமென். மரணம் இயேசுவை மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஆண்டவர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். So I pray in tongue to kalabakashanda. After I pray, I experience my body becomes strong. நான் அப்படி ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கும் போது என்னுடைய சரீரம் பலன் கொள்ளுகிறதாக இருக்கிறது. That is power. அதுதான் வல்லமை. Amen. Then I receive the power. Then I say I need to go to my wife and say, dear, I am sorry. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை வல்லமையை நான் பெறும்போது என்னுடைய மனைவியிடத்திலே போய் என்னை மன்னித்துக் கொள் என்று நான் சொல்கிறேன். That is power. அதுதான் வல்லமை. And then you text to your member, I'm so sorry that day, and I spoke something very harsh. Forgive me. That is power. உங்களுக்கு உங்களோட உள்ள சகோதரத்திலே உங்களுக்கு மன வருத்தம் இருக்குமா நீங்க போன் எடுத்து உடனே டெக்ஸ்ட் பண்ணி சாரி நான் இப்படி அவசரத்துல பேசிட்டேன்னு சொல்லுவீர்கள் அதுதான் வல்லமை. And then you get up, you realize that the house has been messy, and you start to arranging all the house into tidiness. That is power. ஆமென். நீங்க பார்க்கும்போது வீடு குப்பையா கிடக்குன்னு சொல்லி முறுமுறுக்காம நீங்க எடுத்து அதை சரி செய்கிறீங்க இல்லையா அதுதான் வல்லமை. And then you learn to off the TV, time to sleep, you sleep. That is power. நீங்க சும்மா உட்கார்ந்து நாளை முழுவதும் டிவியை பார்த்து கொண்டிருக்கபடி சரியான நேரத்துல அதை ஆஃப் பண்ணி நீங்க தூங்க போறீங்க அதுதான் வல்லமை. The power that Jesus talked about is the Holy Spirit changing your very life. ஆமென். அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு சொல்லுகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். My preaching, I'm preaching to you. My preaching is not power. நான் உங்களுக்கு உபதேசித்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய உபதேசம் வல்லமை கிடையாது. When you sing and worship, that singing and worship is not power. நீங்க அருமையா நீங்க ஆராதிக்கிறீங்க அது அல்ல வல்லமை. What is power? எது வல்லமை? Is after the preaching your life change. நீங்க அப்படி செய்த பிறகு உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது அல்லவா அதுதான் வல்லமை. I can preach so well, but inside me I don't change. That is not power. நீங்க எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லைன்னு சொன்னா அது வல்லமை இல்லை. So that Jesus breathed into them the Holy Spirit. இயேசு கிறிஸ்து ஊதினது என்ன அது பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். And Jesus wants to breathe into you the Holy Spirit. உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரை ஊத அவர் ஆசையாக இருக்கிறார். When you see each other, you smile with the love of Jesus. That is power. இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பினால நீங்க மற்றவரை பார்த்து சிரிக்கிறீங்க இல்லையா அதுதான் When வல்லமை. you speak to one another with gentleness and understanding, that is power. ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு அவரோடு மென்மையாக நீங்கள் பழகுறது இல்லையா அதுதான் வல்லமை. Some people think preaching power is bringing the fire and the brimstone. No. சில நேரங்களில் நாம் நினைக்கிறோம் மற்றவரோடு நாம் போதிப்பது பேசுவது அக்கினியும் கற்களை கொண்டு வருவது என்று அல்ல. Look at history. How many preaching of fire and brimstone can turn a revival? No. சிலர் வரலாற்று காரியங்களை எடுத்து பார்க்கிறீர்கள் எத்தனையோ பேர் உபதேசித்து அக்கினி வல்லமை கொண்டு வந்திருக்கிறார்கள். You can preach heaven and hell, but no power. நீங்க வானத்தையே எட்ட அளவுக்கு நீங்கள் போடிட்டாலும் வல்லமை இருக்காது. But when you allow the Holy Spirit to use you, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து செயல்பட நீங்கள் கொடுக்கும் பொழுது the service may not be powerful. The service may not be powerful, ஆராதனை ஒருவேளை வல்லமை இல்லதாக இருக்கலாம். After the service, life change. That is the power of the Holy Spirit. அந்த வல்லமையான ஆராதனை முடிந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்குமானால் அதுதான் வல்லமை. Amen. 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 Yes. Amen. Yes. So I close by showing you 3 steps how we can receive what the disciple received. சீஷர்கள் பெற்றுக்கொண்ட அந்த வல்லமையை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி 3 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி இந்த செய்தியை முடிக்க இருக்கிறேன். Number 1,
முதலாவதாக acknowledge your thirst. எனது ஆன்மீக தாகத்தை நான் ஒப்புக்கொள்ள விரும்புகிறேன். This morning, Jesus is offering you the Holy Spirit. இந்த காலைவேளையிலே பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். It's a gift. இது ஒரு பரிசாக இருக்கிறது. Receive it. அதை பெற்றுக்கொள்ளுங்கள். A gift, if you don't receive it, you don't have it. நீங்க அந்த பரிசை பெற்றுக்கொள்ள முடியவில்லைன்னா அது உங்களுக்கு கிடைக்காது. When you receive it, the gift becomes yours. நீங்க அப்படி பெற்றுக்கொள்ளவில்லைன்னு சொன்னா அது கெட்டு போய்டும். So receive from Jesus. ஆகவே இயேசுவிடமிருந்து இதை பெற்றுக்கொள்ளுங்கள். You know, I've been a pastor for so many years, 40 over years. 40 ஆண்டுகளுக்கு மேலாக நான் ஊழியராக இருக்கிறேன். I've seen many things, good things, ugly things, bad things, blessed things in my pastoring. ஆசீர்வதிக்கப்பட்ட காரியங்கள், கேடான காரியங்கள், தீதான காரியங்கள், கடினமான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்திருக்கிறேன். Now, if we want to see a transformation in our life, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திட நம்பிக்கை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் stop planning. Stop planning. நீங்க போடுகிற திட்டத்தை நீங்க நிறுத்துங்க. Stop having program. ப்ரோகிராம் பண்றதை நிப்பாட்டுங்க. Stop preaching. பேசுகிறதை நிப்பாட்டுங்க. Stop singing and worship. பாடுறதையும் ஆராதிக்கிறதையும் நிப்பாட்டுங்க. Number 1. முதலாவது Come to Jesus. இயேசுவிட்ட வாங்க. Thirst for Him. அவருக்காக தாகமா இருங்க. When you have Jesus, all these things will work. ஆமென். இயேசுவை நீங்க சரியான விதத்திலே பெற்றுக்கொள்வீர்கள்னா இதெல்லாம் சரியாக நடக்கும். Many times we do many things except coming to Jesus. ஆமென். சில நேரங்களில் अनेक காரியங்களை நாம் வேகமாக செய்கிறோம் ஆனால் இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். That's why we are like Martha. Martha. நாம் மார்த்தாளை போல நாம் இருக்கிறோம். Mary sit at the feet of Jesus. மரியாள் என்ன செய்தாள்? ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்தாள். And she behaved like Jesus. ஆகவே இயேசுவை போல மாறினாள். Martha welcomed Jesus. மார்த்தாள் இயேசுவை வரவேற்றாள். Martha said, "Come in, Jesus." இயேசுவை வாங்கன்னு கூப்பிட்டா. The next thing is she found herself in the kitchen. உடனே விட்டுட்டு போய் சமையலறைக்கு போயிட்டான். Prepare, work. அங்க போய் வேலை செஞ்சுட்டே இருந்தா. It is good. நல்லதுதான். But wrong priorities. அது வந்து என்னன்னா எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பது அது தவறாக இருக்கிறது. Not very long she came out. ரொம்ப முதல்ல வெளிய வரல. Serve for Jesus. இயேசுக்காக தான் ஊழியமே செய்துட்டு But came out doesn't look like Jesus. அவ இயேசுவை வந்து பார்க்கல. ஐயோ. ஆமென். Serve Jesus. I serve Jesus. நான் ஊழியம் செய்கிறேன். But came out doesn't look like Jesus. ஆனா இயேசு வந்து பார்க்கிறதுக்கோ தொடர்றதுக்கோ உங்களுக்கு விருப்பம் இல்ல. Very angry. அது கோபமா Jesus, tell my sister to help me. அவ சொல்றா, ஆண்டவரே இந்த மரியாள் இந்த சகோதரிக்கு உதவி செய்ய அவளுக்கு சொல்லுங்க சொல்றா. It's not fair. I'm the one that doing it. இது நல்லது கிடையாது. நான் மாத்திரமே எல்லாத்தையும் செய்துட்டு இருக்கேன்னு சொல்றா. Jesus said, Martha. அவன்தான் இயேசு சொன்னார், மார்த்தாளே. Follow your sister. உன்னுடைய சகோதரியை நீ பாரு. Come to me first. என்னிடத்தில் முதலாவது வா. Amen. 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 Acknowledge your spiritual thirst. Number 2, drink from Jesus. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது நான் இயேசுவை விசுவாசத்தினால் ஏற்றுக்கொள்கிறேன். What you need drink? குடிக்கிறதுன்னு சொன்னா என்ன? Surrender your life. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முற்றிலுமாக ஒப்புக்கொடுக்கிறது. Surrender everything inside you. எல்லா நாளும் உங்களிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்க. Many times we surrender our mind. Our heart has not surrendered. சில நேரங்களில் நம்முடைய யோசனைகளை மட்டும் ஒப்புக்கொடுக்கிறோம், நம்முடைய இதயத்தை நம்ம ஒப்புக்கொடுக்க மாட்டேங்கிறோம். You know, one time in my pastoring, he said, "Pastor, I forgive him already." ஒரு என்னுடைய ஊழியர் பாதையிலே ஒன்றை நான் பார்த்தேன். பாஸ்டர் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன். But the way he talked so angry. ஆனா அவங்க சொன்ன விதத்தை பார்த்தீங்கன்னா கோபமா சொன்னாங்க. I forgive him, but I don't want to talk to him anymore. நான் மன்னிச்சிட்டேன், ஆனா என்கிட்ட நான் பேச மாட்டேன். I said, why? நான் கேட்டேன், I forgive him, but I don't trust him. நான் மன்னிச்சிட்டேன், ஆனா அவனை நான் நம்ப மாட்டேன். Another occasion,
The brother said, Pastor, I forgive him. திரும்ப சொன்னாங்க Another case, Pastor, I forgive him. இன்னொரு விஷயம் என்னன்னா நான் மன்னிச்சிட்டேன்னு சொன்னாங்க. Then he turned to me and said, Pastor, can you promise me that he will not do it again? அவங்க என்ன கேட்டாங்க, பாஸ்டர் திரும்பி நான் இந்த மாதிரி செய்ய மாட்டான்னு சொல்லி எனக்கு நீங்க அசூரன்ஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. I said very likely he will do it again. நான் சொன்னேன் ஒண்ணு கவலைப்படாத திரும்ப அதே செய்வான்னு சொன்னேன். Only Jesus can change him. ஆமென். இயேசு மாத்திரமே அவர்களை மாற்ற முடியும். So normally what we say is, not fair one. அவர் சொன்னாங்க அது நல்லது கிடையாது தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. He might change. அவர் கண்டிப்பா மாறணும்னு சொன்னாங்க. So let me ask you, have you ever changed yourself? நான் கேட்டேன் நீ நல்லா மாறிட்டியா அப்படின்னு கேட்டேன். If you can't change yourself, what kind of demand that you want him to change? ஒன்னாலே உன்னை மாற்ற முடியல அப்புறம் எப்படி நீ அவரை மாறணும்னு சொல்லி எதிர்பார்க்கிற? So I will tell the brother, leave him to Jesus. ஆமென். நான் இடத்துல சொன்னே ஒண்ணும் கவலைப்படாத அவரை இயேசு. Hallelujah. Hallelujah. Leave him to Jesus. இயேசுவிடத்தில் நம்ம எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விடுவோம். So what shall I do? நாம என்ன செய்யணும்? Let Jesus change you. இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்து நாம் மாறுவதற்கு பழகி விடுவோம். The next time you see him, you will be a different person. ஆமென். அடுத்த முறை நீங்கள் அவர்களை பார்க்கும்போது நீங்க அவங்களுக்கு வேறு விதமாக காட்சியளிப்பீங்க. Amen. Amen. Lastly, கடைசியாக respond to the Holy Spirit by faith. யதார்த்தமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியானவருடன் ஜீவிப்பதற்கு நாம் பதிலளிக்க வேண்டும் அவருக்கு. When you surrender your life, believe the Holy Spirit will use you to do great things. ஆமென். நாம் பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் நமக்குள்ளே இருந்து நல்ல காரியங்களை செய்வார் என்று சொல்லி நாம் நம்ப வேண்டும். Believe the Holy Spirit will use you to do mighty things. அவர் மகிமையான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நம்மால் செய்ய வைப்பார் என்று சொல்லி நாம் நம்ப வேண்டும். When I say mighty things, I don't mean ministry. No. mighty things என்று சொல்லும்போது நான் ஊழியத்தை குறித்து சொல்லவில்லை. The mighty thing is your life become the light of the world and the salt of the earth. ஆமென். அந்த mighty என்று சொல்லுகிறது உங்களுடைய வாழ்க்கையானது உலகத்துக்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் மாறுகிறது என்பதை குறித்து நான் சொல்கிறேன். I want to close. நான் முடிவுக்கு வருகிறேன். When I was Form 5, I go out to evangelize. நான் Form 5 படிக்கும்போது நான் வெளியே போய் ஊழியம் செய்தேன். I will knock at those doors and give them the thread. நான் அந்த கைப்பிரதிகளை எடுத்து கொண்டு போய் கதவுகளை தட்டி அவர்களுக்கு நான் கைப்பிரதியை கொடுப்பேன். I remember one house, the host, the man invited me. அங்கே நான் ஒரு இடத்துல போய் கதவை தட்டும்போது அவர் என்னை உள்ளே அழைத்தார். So I was in the hall, he was seated. நான் உள்ளே போய் அந்த மெயின் ஹால்ல உட்கார்ந்திருந்தேன். So I told him, I said, believe in Jesus. நான் அவரை பார்த்து சொன்னேன், இயேசுவை நம்புங்கள் என்று சொன்னேன். You will be saved. நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள் என்று I சொன்னேன். realize now that he's not so much of listening to me, but he keep looking at me. ஆனா அவர் நான் சொல்றது கேட்கல, அவர் என்னை அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாரு. And now on the hindsight of remembering it, I dress and with worn out t-shirt and a jeans with slipper, I enter his house, நான் சாதாரண ஒரு like a drug addict. நான் ஒரு ஜீன்ஸ் ஒரு ஸ்லிப்பர் போட்டுட்டு தான் அவருக்கு முன்னாடி போய் அங்க உட்கார்ந்திருந்தேன். And his house is so big, he's so rich. அவர் பெரிய பணக்காரர், அவருடைய வீடு மிகவும் பெரிதாக இருந்தது. So I said, you believe in Jesus, Jesus will give you life. நான் அவரிடத்துல சொன்னேன், இயேசுவை நீ நம்ப உனக்கு வாழ்வளிப்பார் என்று. He kept looking at me. அவர் என்னை இப்படி பார்த்தார். And now I understand. இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். In his mind, he said, if I believe in Jesus, I'll be like you, dry. அவர் மைண்ட் வாய்ஸ்ல சொன்னாரு, நான் இயேசுவை நம்பறேன்னா உன்ன மாதிரி பிச்சைக்கார மாதிரி செருப்பு போட்டு Why should I believe in Jesus? ஏன் நான் உங்க இயேசுவை நம்பணும்? Look at the car I have. எவ்வளவு பெரிய கார் Look at வச்சிருக்கேன். the house I have. எவ்வளவு பெரிய கார் வீடு Look at the வச்சிருக்கேன். TV I have. டிவியை பாரு, நான் Look எவ்வளவு at the aircon I have. என்ன ஏற்கான பாரு. Now, he didn't say all these things, but now I start to read his. அவர் எனக்கு எதுவும் சொல்லல, ஆனா நான் அவருடைய மைண்ட் வாய்ஸை புரிந்து கொண்டேன். I said, believe in Jesus, you will have life. நான் சொன்னேன், இயேசுவை நம்பு உனக்கு வாழ்க்கை கிடைக்கும் என்று சொன்னேன். He looked at me, he said, no. அவர் என்னை பார்த்து முடியாது என்று சொன்னார். You see, when the Holy Spirit come upon you, you do mighty things. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து பெரிய காரியங்களை செய்யும் பொழுது What are the mighty things? என்ன அந்த பெரிய காரியங்கள்? Oh, preach more powerful. பெரிய வல்லமையாக நாம் உபயோகிக்க முடியும். Sing more powerful. வல்லமையாக நாம் பாட முடியும்.
Those are not my teachings. அதெல்லாம் பெரிய காரியம்னு நினைக்காதீங்க. Because you can be like me, have a good message when people look at you. I don't want to be like you. நல்ல மெசேஜ் நான் கொடுத்தேன்னா ஜனங்க நினைப்பாங்க உன்ன மாதிரி நான் இருக்கணும்னு. You serve Jesus so good, but I don't want to be like you. நான் இயேசுக்கு நான் நல்லவரா நான் ஏற்றுக்கிறேன் உன்ன மாதிரி நான் இருக்க விரும்ப மாட்டேன். If I follow you, I will be like you, backstabbers, scold people, cut people out the one. உன்ன மாதிரி நான் வந்து திட்டிக்கிட்டு ஜனங்களை வந்து கோபப்படுத்திட்டு இருக்க விரும்பல. So when Jesus gave us the Holy Spirit, the mighty thing became is to be like Jesus. To be like Jesus. நீங்க அப்படி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்போது வல்லமை என்பது என்ன? இயேசுவை போல நாம் மாறுவது. When you are like Jesus, Holy Spirit will use you. ஆமென். இயேசுவை போல மாறிவிட்டீர்கள் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியினுடைய வேலையை தானாக செய்வார். Amen. 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 Let's take the Holy Communion now. எல்லாரும் நம்ம அந்த Can I have one? You know, Pastor is like you. I have a lot of things I need to change. பரிசுத்த நானும் ஊழியக்காரன் உங்களை போல இந்த வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நான் மாற்ற வேண்டும். None of us is perfect here. None of us is perfect. யாருமே இந்த இடத்தில் முழுமையானவர்கள் அல்ல. But we thank God that Jesus said, I am the living fountain. ஆனா இயேசு இந்த இடத்தில் நமக்கு என்ன சொல்றார்? நான் உங்களுக்குள்ளே ஜீவ தண்ணீராக இருக்கிறேன். Let me tell you, nothing on this earth can satisfy you. ஆமென். இந்த உலகத்தில் உள்ள எதுவுமே நம்மை திருப்திப்படுத்த முடியாது. Not even your married spouse that comes. நீங்கள் திருமணமான உங்களுடைய மனைவி கூட மனவன் கூட உங்களை திருப்திப்படுத்த முடியாது. But they can be blessing. They can be blessing. அவங்க உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். Only Jesus can fulfill. இயேசு ஒருவர் மாத்திரமே அதை Jesus fulfill you by giving you the Holy Spirit. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே உங்களுக்கு முழுமையான அந்த சந்தோஷத்தை தர முடியும். So as you take hold of the bread, I want you to hunger for Jesus. நீங்க இந்த அப்பத்தை எடுத்துக்கொள்ளும்போது இயேசுவுக்காக நீங்க தாகமுள்ளவர்களாய் மாற விரும்புகிறேன். Leave everything behind. எல்லாவற்றையும் உங்களுக்கு பின்பதாக விட்டு விடுங்கள். Just look to Jesus. இயேசுவை மாத்திரம் நோக்கி பாருங்கள். Because when Jesus comes, everything will be fine. இயேசு நமக்குள்ளே வரும்போது எல்லாம் நல்லதாக மாறிவிடும். So, dear Lord Jesus, we thank you for the bread. ஆண்டவரே இந்த அப்பத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Your body was broken for us. ஆண்டவரே உம்முடைய சரீரம் எங்களுக்காக நொறுக்கப்பட்டது. So that today no condemnation is in our life. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நியாய தீர்ப்பும் இல்லப்பா. So I come before you, Jesus. ஆண்டவரே நாங்கள் உமக்கு முன்பதாக வருகிறோம். And I confess all my sins. ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்திலே இறக்கி வைக்கிறோம். Forgive me of all my wrongdoing. ஆண்டவரே நான் செய்கிற எல்லா தவறுகளையும் எனக்கு மன்னிப்பீராக. Forgive me of not forgiving others. ஆண்டவரே மற்றவர்களை மன்னிக்க முடியாத தன்மை எனக்கு மன்னிப்பீராக. With a humble heart I want you, Jesus. ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே என்னை தாழ்த்தி உம்மை ஏற்றுக்கொள்கிறேன். And I receive you, Lord. ஆண்டவரே உம்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Amen. அப்பத்தை எடுத்துக்கொள்வோம். Church that day in the kitchen, my wife said something to me, and I was very angry. சில நாட்களுக்கு முன்னாக இந்த சமையலில் இந்த மனைவி செய்து எனக்கு சொல்லும்போது நான் மிகவும் கோபப்பட்டேன். So I shouted at her. நான் அவங்களை பார்த்து மிகவும் திட்டிவிட்டேன். She looked at me. She said, "Why you shout at me?" ஆகவே இந்த மனைவி என்னை பார்த்து கேட்டாங்க, எதுக்கு நீங்க என்ன திட்டுறீங்கன்னு. I said, "I shout at you because first you shout at me." சரி நீ என்ன திட்டினால நான் உன்னை திட்டினேன்னு சொன்னேன். 2-3 days later. 2-3 நாட்களுக்கு பிறகு The 2-3 days after that, I keep thinking the reason why I shout is because you first shout at me, ma. நான் 2 நாட்களுக்கு பிறகு நான் திங்க் பண்ணேன், நீ முதல்ல திட்டினா அதனால நான் திட்டினேன்னு சொல்லி யோசித்து பார்த்தேன். If you don't shout at me, I won't shout at you. I'm very good one. நான் நல்ல மனுஷன், நீ என்ன திட்டினதால நான் உன்னை திட்டிருக்க மாட்டேன். 3 days later, I went to her. 2 நாட்களுக்கு பிறகு நான் இடத்துல போனேன். I said, "Dear, I am sorry for shouting at you." நான் இடத்துல சொன்னேன், அன்பே நான் சொன்னதை மன்னிச்சுக்கோ. And I didn't give any reason. I didn't say any reason. நான் எந்த ரீசனும் நான் சொல்ல விரும்பல. It is the power of the blood. இதுதான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் வல்லமையாக இருக்கிறது. It's not that we will not fail. When we fail, we will change. ஆமென். இது நம்ம வந்து தோத்து போனோம் என்பதுக்கு அர்த்தம் இல்ல, நம்ம மாற்றிக் கொண்டோம் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. Taking the blood does not mean you become perfect
It means God will give you the grace. Every time that you fall, you will rise up again. ஆமென். இது நாம் முழுமையாக மாறணும் என்பதில் ஒவ்வொரு நேரங்களும் ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்கி நடத்தி கொண்டு போவதற்கு அர்த்தமாக இருக்கிறது. Let's take the cup. எப்பொழுது இயேசுவின் ரத்தத்தை எடுத்துக்கொள்வோம். And just pray. Allow the Holy Spirit to come right now. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருவதற்கு நீங்கள் ஒப்பு கொடுங்கள். 1, 2, 3. Let's pray. It's a gift of the Holy. It's a gift of the Father. Receive it. பரிசுத்த ஆவியானவர் பிதாவினால் கொடுக்கப்பட்ட ஒரு பரிசாக இருக்கிறார். Oh, receive the Holy Spirit. Hallelujah. Let Jesus breathe into you. The Spirit of the Christ. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. In Jesus' name. Amen. Okay, you may be seated.